ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான பிரியாணி ஒன்று பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 வெங்காயம் 1 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூளும், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் 4 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் கழுவி தனியாக வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு விதம் 4 கப்பு தண்ணி, 5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. 5 கப்பு தண்ணி வச்சு 1 விசில் விட்டு எடுத்தால் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குக்கரை போட்டு 1 விசில் விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி அரை பக்குவமாக வெந்திருக்கும். இதில் நீங்கள் கொத்தமல்லியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் தடவி தம்மில் போட்டுருங்க. அப்படியே மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த தம் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.